வணக்கம். அண்ணா புரட்சித் தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான நாங்கள் பொது சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியிருந்தோம். ஏறத்தாழ 20 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. எங்களுக்கு பொது சின்னமாக முக்கணிகளில் ஒரு கனி பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மிக்க மகிழ்ச்சி. இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழகத்தின் மையப் பகுதியான திருச்சிராப்பள்ளியில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான முதல் கட்ட வேட்பாளர்கள் அறிவிக்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஒரு சில நாட்களில் மீண்டும் இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் அறிவிக்க இருக்கின்றோம். இதே போன்று 234 தொகுதிகளுக்கும் எங்களுடைய ஏபிஏடிஎம்கே கழகத்தின் வேட்பாளர்களை தேர்வு செய்து 234 தொகுதிகளிலும் யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனித்து களம் கண்டு மக்களின் ஆதரவோடு வெற்றி அடைந்தே தீர்வோம், ஒரு மாற்றத்தை உருவாக்கிய தீர்வோம் என இந்த சபதத்தை ஏற்று முதல் கட்ட வேட்பாளர்கள் அறிவித்த பின்பு அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று நம் கழகம் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கத்தையும் நம்மளுக்கு கிடைக்கப்பெற்ற பலாப்பழம் சின்னத்தையும் மக்களிடம் தெரிவிக்க தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். தேர்தல் ஆணையத்திலிருந்து இன்னும் பல்வேறு கட்சிகளுக்கு பொது சின்னமாக சின்னம் இதுவரையிலும் கிடைக்காத இந்த சூழ்நிலையில் ஏபிஏடிஎம்கே கழகத்திற்கு, எங்கள் கழகத்திற்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கியது மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நாங்கள் நினைக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு தொகுதியினுடைய வேட்பாளர்களும் நாங்கள் ஜாதி மதம் பார்க்காமல் மக்களுக்கு சேவை செய்வதற்காக, யார் மக்களுக்கு சேவை செய்வதற்காக தயாராக இருக்கின்றார்களோ அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து களம் காண தயாராகி கொண்டிருக்கின்றோம். அன்போடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.